உபாசனா மார்க்கத்தில் யார் யார் எந்த தெய்வ வடிவத்தை யாசிக்கிறார்களோ உபாசிக்கிறார்களோ அந்த மாதிரியான பாவனைகள் அவங்களுக்கு வந்துடும். இப்போ ரமண மகரிஷி அவர் மதுரையிலேருந்து வந்தார். அவருடைய உபாசனைங்கிறது முருகன் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ரத்னகிரி சாமி அவர் அங்கே இருக்கிற முருகனுக்கு தான் கோயில் கட்டார். அதனால் இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குது, அது அவதூதர்கள்னு பேர். அதாவது எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அப்படியே இருப்பாங்க. ஸ்வேதாம்பர திகம்பர ஜெயின், திகம்பரன்னா துணிலா ஜெயினுங்கன்னு அர்த்தம். கணேஷ் பூரி சாமி இருந்தார் இல்லையா, அவர் சின்ன கோவன் மாதிரி ஒன்று கட்டின்னு இருப்பார். இது மாதிரி ஒவ்வொரு பத்தத்தில் வந்தவங்க. ஜெயின் சாமிங்கெல்லாம் வந்து எதுவுமே ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாங்க. ஈவன் புதுக்கோட்டை சாந்தானந்த சாமியுடைய பரமகுருவாக இருந்த ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்திராள், அவருக்கு கீழே வந்த சேந்தமங்கலம் அவதூத சுவாமி, அவதூதம் துணி இல்லாதவங்க, அவதூத சுவாமிகள், இவங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் இருந்தாங்க. சாந்தானந்த சாமிக்கிட்ட நீ எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும், அதனால் நீ சன்னியாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, அதனால் அவர் ஜடாமுடி சன்னியாசி ட்ரெஸ்ஸில் இருந்தார். அதனால் இந்த கோடுங்கிறது உங்கள் எதர் யுவர் இன்டர்னல் குரு ஆர் யுவர் எக்ஸ்டர்னல் குரு. இன்டர்னல் குருன்றது அது நமக்குள்ளே இருந்து நம்மளை கைட் பண்ணக்கூடிய ஒரு, இப்போ ரத்னகிரி சாமி இருக்கார், அவருக்கு இன்டர்னல் குரு முருகன் தான். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அந்த வழிகளில் அவரவர்கள் கடைப்பிடிப்பாங்க. இதில் யாருது ஹை லெவலு யாருது லோ லெவலு அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து சஷ்டிக்கு அந்த காலத்துலலாம் விரதம் இருப்பேன். ஒரு தடவை ரத்னகிரிக்கு போனேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி முதல்ல திருவண்ணாமலைக்கு போனேன். இவர் சுவாமி ரத்னகிரி சாமி இஸ் காலிங் யூ கோ தேர் அப்படின்னார். யார்? விசிறி சாமியார். அங்கேருந்து நேராக ரத்னகிரிக்கு போனால் அவர் ஒரே ஒரு சீட்டு தான், பழனி கவிபீனம் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அதாவது கவிபீனம்னா காமனான்னு அர்த்தம், லயன் கிளாத்துன்னு சொல்கிறேன். அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் அதை எடுத்துன்னு போய் பழனியில் மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்துட்டு இருக்கேன் தரிசனத்துக்கு. அப்போ அந்த கோயிலில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த சந்தனம், அந்த மாலை, முருகனுக்கு ஒரிஜினல் முருகனுக்கு கட்டியிருக்கிற கோமணம், விபூதி, இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு எனக்கு ஏதோ மரியாதை பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. அவங்க கொடுக்க மாட்டானுங்க, அது ஏதோ லிங்க் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் லிங்க் இருக்குது, அதனால் அதை கொடுத்தாங்க. அதை எடுத்து நான் வர்றேன், சாமி காத்தால 4-4:30 மணிக்கு ரத்னகிரியில் ரெடியாக நிற்கிறாரு. அதை எடுத்துன்னுட்டு அவர் வசிக்கிற இடத்துல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அவர் ரூம்லேருந்து கீழே இறங்கி போனோம். அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வேல், ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கும். அங்கே கொண்டு போய் வச்சுட்டார். அதை வச்சுட்டு சொன்னார், நீ உலகம் முழுதும் போகணும், நான் இது வந்து உனக்கு இந்த சன்னியாச தீட்சை தான், என்ன நானும் பழனி ஆண்டவனுடைய வழியில் வந்தால்தான், அதனால் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. பட் வி எக்ஸம்ட் யூ, இது இங்கே இருக்கட்டும், நீ உன் போக்கில் உலகத்தில் ட்ரெஸ் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம் வரலாம், எப்போயாவது உத்தரவு வந்ததுன்னா திருப்பியும் இதை வந்து வாங்கிக்கோ, இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு சொன்னாங்க. அப்போ நான் வாங்கினதும் அதே தீட்சை தான். இப்பயும் ரத்னகிரியில் அவர் பூஜை பண்ணுற குகையில் தான் அது இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கணக்கு இருக்குது, பல ஜென்மங்களுடைய விட்ட குறை தொட்ட குறையில் வரக்கூடிய விஷயங்கள்.